இன்று என்ன தினம் என்று தெரியும் இல்லையா? இன்று அமாவாசை. அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு முன்னோருக்கு தண்ணீர் இறைக்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். நதிக்கு போய் தண்ணீர் இறைத்து விட்டு வா என்று அண்ணன் தம்பி அனுப்பினான். தம்பி உடனே அதை செய்துவிட்டு வருகிறேன் என்று புறப்பட்டு நதிக்கரைக்கு சென்றான். அவனுக்கு நினைவில்லை. எப்படி தண்ணீர் இறைப்பது? 2 கைகளும் இல்லையே. அந்த நினைவே இல்லாமல் தண்ணீர் இறைக்க வேண்டும் என்றவன் எண்ணியவுடன் அவனுக்கு புதிதாக 2 கைகள் முளைத்தன. முளைத்த புது கைகளோடு அவன் தண்ணீர் இறைத்து பித்ருக்களுக்கு நீர்க்கடன் செலுத்திவிட்டு திரும்பி வந்தான். அண்ணனிடம் கேட்டான், ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணா, திடீரென்று எனக்கு எப்படி 2 புது கரங்கள் முளைத்தன? அண்ணன் பதில் சொன்னான், தம்பி, தர்மம் உரிய நேரத்தில் கை கொடுக்கும். அறநெறிப்படி வாழ்ந்தவர்களை தர்மம் ஒருபோதும் கைவிடாது. நீ தர்ம நெறிப்படி வாழ்கிறாய் இல்லையா? அதனால் தர்மம் உனக்கு கை கொடுத்திருக்கிறது என்று அண்ணன் தம்பிக்கு சொன்னதாக மகாபாரத கிளைக்கதை சொல்கிறது. தர்ம நெறிப்படி வாழ்ந்தால் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும் என்கிறார் பாரதியார். கட்டாயம் தர்மம் வெல்லும். அதற்கு சற்று தாமதமாகலாம். ஆனாலும் இறுதி வெற்றி என்பது அறத்திற்குத்தான், தர்மத்திற்குத்தான்.